உபாகமம் 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 30:3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாள் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்த வார்த்தை, உன் சிறையிருப்பை திருப்புவே. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். வலது கரத்தை உயர்த்தி, என் சிறையிருப்பை என் தேவனாகிய கர்த்தர் திருப்புவார். சிறையிருப்பு என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவம். அடைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் என்பது அது பல விதங்களிலே சொல்லப்படலாம். ஒன்று கை கால் விலங்கிடப்பட்டு ஒரு அறையில் தனித்து விடப்பட்டு அதுவும் சிறையிருப்பு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஏரியாவாக தான் இருக்கும். நிறைய மிருகங்கள் இருக்கும், காட்டுக்கு ராஜாவங்க இருக்கும். அதுக்கு நல்ல இடம்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளியே வர முடியாது. அதுக்கு இஷ்டமானதை அதால் வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதுவும் சிறையிருப்பு தான். சில சிறையிருப்பு ரொம்ப நெருக்கமான சிறையிருப்பு, சில சிறையிருப்பு விசாலமான சிறையிருப்பு. சில பறவைகளுக்கு இறக்கை இருக்காது, பறக்க முடியாது. ஆனால் சில பறவைகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும், அதை விட்டா என்ன ஆயிரும்? பறக்கும். அதுக்கு இறக்கைகள் உண்டு, ஆனாலும் பறக்க முடியாது. அதான் சிறையிருப்பு. சிறையிருப்பு மாறினாதான் சுதந்திரமாய் நம்மால் செயல்பட முடியும். இந்த சிறையிருப்பின் அனுபவம் அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். யோசேப்பின் சிறையிருப்பு என்பது கை கால்கள் விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அந்த சிறைச்சாலையை குறித்து ஒரு பிரசங்கத்தில் சொன்னதை கேட்டேன். அதாவது அந்த காலத்து சிறைச்சாலை கதவெல்லாம் ரொம்ப குனிஞ்சு தான் உள்ள போடுமா. இன்னொன்று, அந்த அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில் கூட ரொம்ப அப்படி நிமிர்ந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு அது ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குமா. அப்போ மொத்தத்திலேயே 13 வருஷம் இப்படி பெண்டாகி தான் நடந்திருப்பார் யோசேப். என்ன இது ரொம்ப நெருக்கமான சிறையிருப்பு. இன்னொரு சிறையிருப்புனா விசாலமாக தான் இருக்கு, ஆனால் வெளியே போக முடியாது. லோத்தை பார்த்தீங்கன்னா வாசல்ல தான் உட்காந்துருக்க முடியுதே தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல. உள்ள வளருகிறான், மனைவி எல்லாம் இருக்கு, ஆனா அந்த சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர வாசலை விட்டு வெளியே போக முடியல. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ கூட்டிட்டு போனா போக முடியல. சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு மாறணும்னா கர்த்தர் மாற்றினால் மட்டும்தான் உண்டு. நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தங்க வந்து எருசலேமின் அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனையில் நெகேமியா இருக்கிறார், பானபாத்திரக்காரனா. அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க வராங்க. சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, வாசிங்க. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிற காரியங்கள் நிந்தை, தீங்கு. நமக்கு தெரியும், சிங்கம் காட்டுக்கு ராஜானாலும் அது ஜூல போய் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் கூட்டம். காட்டுல இருக்கிற சிங்கத்தை வேடிக்கையெல்லாம் அப்படி பார்க்க போக முடியாது. வேடிக்கை, சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, ஆனாலும் இன்னைக்கு வேடிக்கையா தானே பார்க்கறாங்க. அந்த யோசேப்பின் அது மட்டும் இல்ல சிறை, இதுவும் சிறைதான். இது வெளியே போக முடியாது, இதா போய் வேட்டையாடி சாப்பிட முடியாது, அவங்க கொடுக்கிறது தான். அதுவும் நம்ம ட்ராண்டரத்தில் நம்ம ஊர்களில் இருக்கிற சிங்கத்தை பார்த்தா நமக்கு சங்கடமா இருக்கும். ட்ராண்டரத்தில் அந்த சிங்கம் இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த லாக்டவுன் முன்னாடி நினைக்கிறேன், போகும்போது பார்த்தா உண்மையிலே அது சிங்கம் தானான்னு இறங்கி பார்க்கவும் பயம். ஏன்னா காட்டில் இருக்கிற சிங்கம் அப்படி இருக்காது. அது தேடி ஆகாரம் கிடைக்கலன்னா அது கர்ஜித்தாலே வந்து விழுமா. அவ்வளோ பவர் அந்த சிங்கத்துக்கு இருக்கு.
அந்த சிறையிருப்பு என்ன ஆகும்னா, நமக்கு இறகு இருந்தாலும் பறக்க முடியாது, பலன் இருந்தாலும் ஓட முடியாது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பிலே மடிகிறவர்களும் உண்டு, மடிகிறவர்கள் உண்டு. மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். சிறை பிடிக்கிறவனுடைய திட்டம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க, கொஞ்சமா போனாங்க. யோசேப்பு ஆல்ரெடி போயிட்டாரு, யாக்கோபு போகிறார், யாக்கோபுடைய குமாரர்கள் போறாங்க, குமாரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 70 பேர் வச்சுக்கோங்களேன். கொஞ்சமா போறாங்க. அந்த கொஞ்ச ஜனம் இப்பொழுது என்னாக ஆரம்பிக்கிறாங்கன்னா, பெருக ஆரம்பிக்கிறாங்க. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து எகிப்துல ராஜாவாக எழும்புகிறான். அவன் சொல்லுகிறான், யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல, யாத்திராகமம் 1:10, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அதாவது ஒருத்தன் சிறை பிடிக்கிறானா, அந்த அவனால் சிறை பிடிக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனால சுயமா தீர்மானிக்க விட மாட்டான். இங்க நேற்று இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கும் போது, ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இல்லையே, இவங்களுக்கு நல்லா தானே எகிப்துல இருந்தாங்க, இப்போ இந்த பிரச்சனை வர காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், அவங்க வளர்ந்துட்டாங்க. சிறை இருப்பில் இருக்கிறவன் வளர்ந்தால் பிரச்சனை. குழந்தை மோசைய தூக்கி வளர்த்தாங்க பார்வோன் வீட்டுல. ஆனா 40 வயதுல மோசையை பார்வோன் கொலை செய்ய வகை தேடினான். சிறையிருப்பில் இருக்கிறான், வகை தேடுகிறான், ஏன்னா வளர்ந்துட்டான். சிறையிருப்பில் இருக்கிறவன் வளர்ந்தா பிரச்சனை. யாக்கோபு ஒண்ணு இல்லாம லாபான் வீட்டுக்கு வந்தான், தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்ப யாக்கோபு என்ன செஞ்சாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுற, அவன் வளருகிறான் என்று அறிந்ததும் லாபானுடைய முகம் வேறுபட்டது. வளர்ந்தா பிரச்சனை. நீங்க அப்படியே இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களை சிலர் பிடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, அது உங்க குடும்பத்தில் இருக்கலாம், அது யாராரும், நீங்க அப்படியே இருந்தா அதே கஷ்டத்திலே இருந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. உங்க வாழ்க்கையில சில ஓபன் ஆகும் போது, வளரும் போது பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இப்படி ஒரு பிளான் பண்ண காரணம் என்ன? வளர்ந்துட்டாங்க. அவன் வளர்ந்துடக்கூடாது. அவன் இங்க இருந்து அவன் போயிட்டானா அவன் சுதந்திரவாளி ஆயிடுவான். இங்க இருந்தா நம்ம கண்ட்ரோல்ல நான் கொடுக்கறதான் சாப்பிடணும், நான் கொடுக்கறதான் உடுத்தணும். இன்னைக்கு பட்டினி போட்டா பட்டினி. ஆனா இவங்க வெளியே போயிட்டாங்க, அப்படி இல்லை. சிறை இருப்பு, சிறை பிடிக்கிறவன் தெரியுமா, அவன் இப்படிதான் செயல்படுவான். ஆனா இவங்க பெருகினதுக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே, லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். காட்ஸ் பிளான் என்ன? ஒரு ஏரியால அல்ல, எல்லா ஏரியாவிலையும். அடுத்து சொல்லுகிறார் ஆண்டவர், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சத்துரு சிறை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்ததை நீங்க அனுபவிச்சிடக்கூடாது சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார் 16வது வசனத்துல, சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். என்ன ஆண்டவருங்க! இப்படி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். இனி யாக்கோப்கிட்ட என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 28:14, ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 14, பூமியின் தூளை போல் இருக்கும். அடுத்த வார்த்தை, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும். இது யார்கிட்ட சொன்னது ஆண்டவர்? இது யார்கிட்ட சொன்னது? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? பாருங்கிறார்.
தலைமுறைட்ட என்ன சொல்லுகிறார்? பரம்பு வாங்குகிறார். ஆபிரகாம் போயிட்டான், திட்டத்தை மாத்து, அடுத்து போடு, அப்படி செய்கிறவர் அல்ல. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் பாருங்கிறார், தலைமுறைட்ட சொல்றார் நீ பரம்பு வா என்று. அதே போல இவர்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிசாசானவன் திட்டம் போடுகிறான், இவங்களை சிறை பிடிக்கணும், இவங்களை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். பிரச்சனை உங்களை ரொம்ப நெருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வளர்றீங்க சிஸ்டர். சகோதரர்கள் பிரதர்னு சொல்லுங்க, நான் சொல்றது மாதிரியே சொல்லுவீங்களா? பிரதர், நீங்க வளர்றீங்க பிரதர். ஆமென். ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்து வளர்றதுக்கும் சிறையிருப்புல இருந்து வளர்றதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்ம வளர்றோம்னா அவருக்கு தெரியும். உடனே அவர் என்ன செய்கிறார்? உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து. ஆமாம், 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு. எங்க போகிறதுன்னா கீழே படிச்சீங்கன்னா தெரியும், உயர்ந்த இடம். ஆண்டவருக்கு கீழே இருந்து வளர்றதுக்கும் சிறையிருப்பில் இருந்து வளர்றதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவர் கீழே இருந்து வளர்ந்தால் அவர் பெருகுவதற்கான எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். ஆனா சிறையிருப்பில் இருந்து ஒருவன் வளர்ந்தால் சத்துரு ஒடுக்கதான் பார்ப்பான். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை உங்க வாழ்க்கையில இப்போ திடீர்னு. ஆமென் ஆமென். நீங்க வளர்றீங்க, நீங்க வளர்றீங்க. ஆனா ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? சத்துரு ஒடுக்குவதற்கு முன்னாடியே நீ இப்படி ஆவாயின்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். எழுதுனதுதான் நடக்கும், நடக்க போகிறது. கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார் நம்புறவங்க. ஹல்லேலூயா. எதிரி பல திட்டம் போடுறான், இதுதான் இங்கேதான் நமக்கு இடிக்குது. ஆமாம், நான் வளர்ந்ததுதான் சிலருக்கு பிரச்சனை. நான் வளர்ந்தது முகம் மாறிட்டு, நான் அன்னைக்கு மாதிரி வெறும் கோளுங்கையா இந்த வீட்டில் இருப்பேன்னா, பாபா லேயால கட்டிக்கோ, நீ அப்படியே இருக்கணும். என்ன ஆனா வளர்ந்துட்டான் இவன். என்ன அவன் ஃபர்ஸ்ட் முகம் மாறுபடல, ஃபர்ஸ்ட் தந்திரம் பண்றாங்க. அது உன் மேல கிடக்கிற வாக்குத்தத்தை நீ வளர்ந்துதான் அவன் எங்க தூக்கி போட்டா நீ வளரதான் செய்வ. ஆமென் ஆமென் ஆமென். என் மேல வாக்குத்தத்தை இருக்கிறது வரைக்கும் நான் வளர்ந்துட்டு தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ந்தது முகம் மாறிட்டு. அப்போ யாக்கோபு கடைசி வரை அதே கோலம் தடியுமா தான் இருக்கணும், இதே கொஞ்சம் ஜனமா தான் இருக்கணும். இவங்க பெருகிட்டாங்க. அதுதான் பிடிக்கல. யோசேப்பு அப்பா கிட்ட சும்மா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை, சொப்பனம் சொன்னதான் பிரச்சனை. அவன் வளர்ந்துட்டான். சொப்பனத்துல என்ன சொல்றான்? அண்ணா, நான் உங்களை விட என்னுடைய அரிக்கட்டு வந்து மேல, அவ்வளவுதான் போ. அவனை தூக்கி விற்று போடுகிறார்கள். அவன் அப்படி ஃபர்ஸ்ட் குழியில தூக்கி போட்டாங்க. வாக்கு தத்தம் உள்ளவன் குழியில கிடந்தாலும் விலை உண்டு. அவனுக்கு ஒரு விலை வச்சாங்களா இல்லையா? அல்லேலூயா. அவன் குழியில கிடந்து என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியலனாலும் வாக்கு தத்தம் இருந்தால் உனக்கு ஒரு விலை உண்டு, உனக்கு ஒரு விலை உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்க அவன் அப்படியே இருந்து ஒரு பிரச்சனை இல்லாம அவனுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டான், அவ்வளவுதான். கொஞ்சம் நல்ல அதே கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. சகோதரர்கள் கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ், அதுவும் அவன் சம்பாதிச்சுவாங்க, அப்பா கொடுத்தது. பிடிக்கலையே சட்டைய, நீ யாராவது ரூபனே, சிமியோனே, லேவியே, யூதாவே, அது நீங்க யாராவது போட்டா கூட பிரச்சனை இல்லை. எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். சிலர், நான் உங்களை சொல்லல, அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் அதே கிழிஞ்ச சட்டை, இந்த ஜனம் அப்படியே இருந்தா பிரச்சனை இல்லை. அது வளர்ந்துட்டான், கொஞ்சம் சம்பாதிச்சுட்டான், கொஞ்சம் நல்லாயிட்டான், அவன் பெருகிட்டான். பிளான் பண்ணு, வா 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 பிளான் பண்ணு. விட்டுறக்கூடாது. எல்லா வேலையும் அவன்கிட்ட கொடு, எல்லாத்தையும் செய். சிறையிருப்பு. அந்த ஜனத்தால எதிர்க்க முடியல. சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கு எதிர்க்க முடியாது. அந்த ஜனத்தால மேற்கொள்ள முடியல. சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கு மேற்கொள்ள முடியாது. அந்த ஜனத்தால ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் செய்ய முடிஞ்சது, அழ முடிஞ்சது. எப்படி எழுதாங்கன்னா, பெருமூச்சு சத்தம், முறையிட்டுட்டே இருப்பாங்க.
முறையிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு எகிப்துல நோ வேல்யூ. ஆனா அந்த பெருமூச்சின் சத்தம் பரலோகத்தில் எட்டினது, பரலோகத்தில் எட்டினது. நல்ல கைகளை தட்டி, என்னுடைய உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மேல வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறவர் சமூகத்திலே என் உணர்வுகளுக்கு மதிப்பு உண்டு, என் உணர்வுகளுக்கு மதிப்பு உண்டு. ஏசாயா 51வது அதிகாரம் 14வது வசனத்திலே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தீவிரமாய், தீவிரமாய். அடுத்த வார்த்தை, அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைவுபடும். சத்துரு சிறை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? இப்படியே இருந்துட்டு இப்படியே செத்துறணும். ஆமென். யோவானுடைய சிறையிருப்பு தான் பத்மு தீவு. ஆனால் அங்கே வந்து அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை என்ன? செத்தவனை போல விழுந்து கிடந்த அந்த யோவானை தட்டி எழுப்பி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி கையை காண்பித்து கொடுக்கிறார். அந்த கையில தான் மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? டொமிஷியன் ஒன்னு இங்க தூக்கி போட்டுட்டான், ஆனா இங்க கடந்து நீ சாகணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிறது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். தீவிரமாய் விடுதலையாவா. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம், சிறைப்பட்டவன் விடுதலை ஆகிறது வரைக்கும் அவன் வாழ்க்கையில என்ன குறைவு 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 குறைவு. ஏன் இந்த குறைவு? வேலை பார்க்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், வைக்கோல் குறைவு, எல்லாமே குறைவு. அதாவது அதனாலதான் போய் கேட்கல, போய் பிரச்சனை போய் ராஜா கிட்ட முறையிடல. முறையிட்டாங்களே இருக்கிறத கட் பண்ணுவாங்க. சில அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் சேலரி கூட்டி தரக்கூடாதுன்னா இருக்கிறத கட் பண்ணுவாங்க. இந்த மாதம் உனக்கு போனஸ் கட்டு, அதனால எதுக்கு வம்பு? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனத்தில் இந்த வார்த்தை கவனிங்க. சிறையிருப்பிலிருந்து கர்த்தரால் வெளியே கொண்டு வர முடியுமா என்கிற கேள்வியோடு, நான் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமா என்கிற கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிறார். அடுத்த வார்த்தை, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதா சமுத்திரத்தை குலுக்குகிற. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமுத்திரத்தை என்ன செய்வாராம்? குலுக்குறதுல அலையே வெளியே வருது. நாம் இருக்கிற சிறையிருப்பு அவருடைய கரத்துக்கு எம்மாத்திரம், எம்மாத்திரம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 30:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்கள். சிறையிருப்பை திருப்புறது எப்போ திருப்பணும்னு கர்த்தர் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறார். கடந்த நாளில் ஒரு வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு தாயார் சொன்ன வார்த்தை, அது என்ன ரொம்ப பாரப்படுத்தினது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், ஒருவேளை நான் பார்க்கலனாலும் என் பிள்ளைங்களாவது அதை பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு உள்ள சிலர் சொல்ற காரியத்தை அப்படி கேட்டுட்டு இருப்போம், ஆனால் சில வார்த்தைகள் அப்படி உள்ள உழந்துரும். அப்போ அதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். அப்போதான் இந்த நாட்கள் வரும்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில், அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆமா, எனக்கு அநேகர் இப்படித்தான், ஒருவேளை என் காலம் போச்சு அது என் பிள்ளைங்களாவது. ஆமா, நேற்று இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே இருதயத்தில் அப்படியே ஒரு ஸ்பார்க், அப்படி ஒரு தீப்பொறி எரிய ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட வேதனையோடு யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் கண் காண கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்புவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி கொஞ்சம் ஆர்ப்பரிப்போடு சொல்லி தேவனை துதிக்க பண்ணுங்க. என் கண் காண என் சிறையிருப்பை திருப்புவார், என் கண் காண என் சிறையிருப்பை திருப்புவார், என் கண் காண. Glory, 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 glory. உங்கள் கண் காண, உங்கள் கண், ஏதோ நாட்கள் வரும் உங்கள் கண் காண. அதனாலதான் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறேன், உங்கள் கண் காண.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்முடைய இருதயத்தின் பாரத்தை அறிகிறவர். ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, ஆனா நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் நேற்று இரவு இந்த வார்த்தையை உங்கள் கண்காண செப்பனியா 3 நிறைய ஆண்டவர் வாசிக்க வச்சாங்க. ஆனா இந்த வார்த்தையை வந்து அதுல பிடிச்சி நிறுத்திட்டாங்க. இந்த 2 வசனம், இதோ நாட்கள் வரும் உங்கள் கண்காண. அப்ப அந்த நாட்களை நம்முடைய காலத்துல தான் வச்சிருக்கிறார். அந்த நாட்களை நம்முடைய காலத்துல தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, சிறை இருப்பு, புதிய பார்வோன் ஜனத்தை சிறைபிடிக்கிறான். ஜனங்கள் மடிந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. 2வது அதிகாரம் 23வது வசனத்தில், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிறை பிடிச்சான் தெரியுமா, ஒட்டுக்கனான் தெரியுமா, அவன் தான் மடிந்தான். அப்போ ஜனங்கள் மீந்திருக்கிறார்கள், மீந்திருக்கிறார்கள், மீந்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவங்க தானங்க மடிந்திருக்கணும், மடிந்திருக்கணும். ஏன் மடியல? வாக்குத்தத்தம் தலைமையில இருக்கு. நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பாருன்னு சொன்னா கூட ஓகே, டவுட் வந்துடலாம். ஆனா திருப்பி கன்ஃபார்ம் பண்றதுக்கு பரம்பு வாங்கிட்டார். எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார், சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம கொஞ்சம் தியானிச்சு, நாம நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எப்படி தேவன் சிறையிருப்பை திருப்புகிறாராம்? 85வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 85:1. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். சிறையிருப்பு மாறணும்னா தேவ பிரியம் வேணும், பிரியம் வைக்கணும். தேவன் பிரியம் வைக்கிறார். அப்ப எப்பொழுது தேவன் பிரியம் வைக்கல அப்படின்னா, சங்கீதத்திலும் எபிரேயரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இருதய கடினம் தேவனுக்கு கோபத்தை கொடுக்குது. உடனே தேவன் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எந்த பிள்ளைகள்? கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றும். அது மாத்திரமல்ல, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டார்? கோபத்திலே ஆணையிட்டேன், கோபத்தில். தேவன் என் சிறையிருப்பை மாற்றணும்னா கர்த்தர் என் மேல் பிரிய வைக்கணும். கர்த்தர் நேசிக்கிற, அவருடைய நேசம் மாறாது. ஆனால் அந்த பிரியம் என்மேல், அதை நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு என்னுடைய இருதய கடினம், என்னுடைய செயல்கள், இதனால தானே சிதேக்கியா ராஜா கிட்ட எத்தனை முறை இந்த எரேமியாவை கொட்டேன். மனசு வைக்கலையே, கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கலையே. எவ்வளவு பெரிய சிறை இருப்பு தெரியுமா? அதுதான் பாபிலோனின் சிறையிருப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதன் பிறகு தானியேல் போன்றவர்கள் எழும்பி தேவ சமூகத்தில் போராடினது நிமித்தமாக, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் பெரிய தரியு நாட்களிலே பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த சிறையிருப்பில் அகப்பட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கடினம். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். தேவன் பிரியம் வைக்கணும், தேவன் பிரியம் வைக்கணும். எப்ராஹிம் தன் இளவயதின், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறதை, அவன் சொல்லுகிறதை நிச்சயமாக கேட்டேன். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனம் வருந்தி தேவனிடத்தில், ஐயோ ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேனே என்று சொல்லுகிறானோ, வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. எனக்கு தேவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறார். நான் இன்னும் என் இருதயத்தை கடினப்படுத்தி தள்ளி தள்ளி போவேன் என்றால் சிறையிருப்பின் கட்டுகள் பெருகதான் செய்யுமே தவிர குறையாது. அந்த இளையகுமாரன் மனம் வருந்தி தன் தகப்பனிடத்தில் திரும்பின போது அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. சுத்தமான புதிய வஸ்திரம் அவனுக்காய் கொடுக்கப்படுகிறது. அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறான். சிறையிருப்பு நம்ம சும்மா ஜோம் பண்றோம், எடுக்கிறோம், எல்லாம் ரைட். சிறையிருப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல காரணம் என்ன? யோசேப்பு நாட்கள்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அன்னைக்கு சிறைபிடிக்க முடியாத பார்வோன் இன்னைக்கு இவ்வளவு ஜனம் பெருத்திருந்தும் ஏன் சிறைபிடிக்கிறாங்கன்னா, அன்று யோசேப்பு நாட்களில் இருந்தவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். இந்த ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். ஓசியா 14வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி
தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. ஆண்டவரே, அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்களை என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தங்கள் கிரியை, தங்கள் பலத்தை, தங்கள் பணத்தை, ஏன்னா வசதி வந்துட்டுல நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சிறையிருப்பு வந்த போதுதான் தெரிந்தது, இல்ல இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. இனி நாங்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் 4வது வசனத்துல, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. நீ கர்த்தரிடத்துல திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் இந்த செயலை செய்ய போகிறார். கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. கோபம் விலகுது, பிரியம் உண்டாகுது. உபாகம் 30வது அதிகாரத்தில் அதுதான் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி உனக்கு கற்பிக்கப்பட்டது எல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதே பாவம் செஞ்சுட்டு இருப்பேன், வசனத்தை கேட்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். என் சிறையிருப்பை திருப்பணும்னா சிறையிருப்பு கூடும். சரி, நான் அகப்பட்டுட்டேன். சிம்சோனுக்கு எவ்வளவு வார்னிங் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் மீறி போய் அகப்பட்டுட்டான். ஆனா அகப்பட்ட பிறகும் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுக்கிறார். ஒரு விஷயம் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மனாசே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியாதே போனான் என்று 2 நாளாகமம் 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 33 10 11 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வார்த்தை, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு அவன் சிறையிருப்பில் இருக்கிறவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். உண்மையிலே இந்த மனாசே ஜெபத்தெல்லாம் கேட்கவே கூடாது, அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். இந்த மனாசே எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷம் கொடுப்பார்ல, அதுல பிறந்தவன். ஆண்டவர் சம்பத்தை சேர்க்கும் நாளில் சேர்ப்பார், விட்டுறணும். நம்ம சண்டை போட்டு அப்பவே அந்த எசேக்கியா போயிருந்தாருன்னு இந்த பிரச்சனை. இந்த மனாசேயினாலேயே யூதா கோத்திரம் முழுவதையும் கர்த்தர் தள்ளினார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே நிமித்தம் யூதா கோத்திரத்தை கர்த்தர் தள்ளினாராம். இப்படிப்பட்டவன் சிறையிருப்பிலிருந்து தன்னை தாழ்த்தி கெஞ்சின போது வேதம் சொல்லுகிறது, அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு, நான் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனதில் சிந்திக்கணும். நம்ம எல்லாம் அடுத்தவங்களை இப்படி காட்டுறதை விட்டுட்டு, என்கிட்ட என்ன குறை இருக்காண்டவரே, என்கிட்ட நான் ஏன் இந்த சிறையிருப்பில் இருக்கிறேன்? தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் தன் பாவங்களையும் தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிட்டான். தானியேல்கிட்ட என்னங்க, எதிரிகளுக்கு கூட அவன் குறைய கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் தானியேல் தேவனுக்கு முன்பாக சாம்பல்ல உட்கார்ந்து நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி தூதனை அனுப்பும் போது என்ன சொல்லுகிற தெரியுமா? எனக்கு பிரியமான புருஷனான தானியேலே, நம்முடைய இருதய கடினம் தேவ பிரியத்தை அனுபவிக்க விடாது. நம்ம தாழ்த்தும் போது தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் என்ன தெரியுமா? எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு மனாசே வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற உங்களையும் என்னை வெளியே கொண்டு வர முடியாதோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு நாள் தான் அந்த கட்டு இருக்கும்? எவ்வளவு நாள் தான் இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக.
சிறையிருப்பு திருப்பப்படும் போது உண்டாகிற ஒரு 5 காரியங்கள், 5 நன்மைகளை ஆமென் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, நேரம் போகிறது. நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். அதை சொல்லி இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சிறையிருப்பு திரும்பும் போது என்ன உண்டாகும்? யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் ஒரு காரியம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சிறையிருப்புல இருந்து வெளியே வர ஜெபம் ரொம்ப அவசியம். ஆமே, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனதிலே சிந்தனை செய், உன்னை தாழ்த்து, உன் நிலையை பாரு. ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது, அதாவது கொள்ளை நோய், பஞ்சம், இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கும்போது ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வாரா? சேமத்தை கொடுப்பார். என்ன அவருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேடினான். மீந்து இருக்க வச்சிருக்கிறது அதுக்கு தான். மடியறதுக்கு முன்னாடி தேடணும். தீங்கு நிந்தை இருக்குன்னு சொல்லி நான் தேடாம இருந்தேன்னா அந்த தீங்கு நிந்தை என்னை விழுங்கும். இன்னும் கர்த்தர் இந்த தீபத்தை அணையோடாம எத்தனையோ பேர் மடிந்தார்கள். யோபு கிட்ட ஒவ்வொருத்தன் வந்து விஷயத்தை சொல்றான் தெரியுமா? இந்த இடத்துல இப்படி ஒரு காற்று வந்துச்சு, அதுல இவ்வளவு பேர் மடிந்தார்கள், நான் மாத்திரம் தப்பி ஓடி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல கல்தையர் வந்தார்கள், மடிந்தார்கள், எல்லாத்தையும் கொண்டு நான் மாத்திரம் தப்பி ஓடி வருகிறேன். அக்கினி வந்துச்சு, எல்லாத்தையும் பட்சித்தது, நான் மாத்திரம். அப்ப இப்படி எல்லாத்துக்குள்ள நாம இருந்தோம். ஆனா தப்பி கொண்டு வந்திருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறவன் வாழ்ந்திருப்பான். சரி, நான் மீந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார், வெளியே கொண்டு வர ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நான் அசதியா இருக்கக்கூடாது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்படி சிறையிருப்பு மாறும்போது என்ன உண்டானது? யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாரும் சொல்லுங்க, இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு. சிறையிருப்பு மாறும்போது முன்னிலைமையை விட பின்னிலைமை மகிமையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிறையிருப்புல எல்லாமே நஷ்டமானது நமக்கு தெரியும். சாத்தா தேவசனத்துல போய் சோதிக்க பெர்மிஷன் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. யோபு 1வது அதிகாரம் 12வது வசனம், 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, 1:12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. இப்போ யார் அவனை சிறைபிடிக்கிறா? சாத்தான். ஏன்னா அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில் இருக்கிறான். அதனாலதான் வெல்த்லயும் கை வச்சான், ஹெல்த்லயும் கை வச்சான். ஆனா வெல்த் ஹெல்த்தும் கம்ப்ளீட்டா டவுன் ஆன ஒருத்தனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமைய 2 மடங்கா ஆசீர்வதிக்க கூடியவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதை தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய சிறையிருப்பு திரும்பும் போது இப்ப யோபுக்கு என்ன மட்டும்தான் இருக்குன்னா ஜீவன் மட்டும்தான் இருக்கு. அதுதான் யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தைரியம் காட்டு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அதாவது அணையாம காத்துட்டு இருக்கிறார். பராமரித்தவள் சொல்றாய், நீங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, தேவனை தூஷித்து நீங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இல்ல, ஆனா மனசுல இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா உங்களை பராமரிச்சு ஒரு பிரயோஜனம். சில சொல்லுவாங்க தெரியும், ரொம்ப சீரியஸா இருக்கும்போது வந்து இப்படி இங்க பாருங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் காசு தான் போயிட்டே இருக்கு, அந்த வெண்டிலேட்டர் எடுத்துட்டா ஆளு அவுட்டு, பார்த்து எடுத்து செய்யுங்க. என்ன பார்த்து எடுத்து செய்ய? இதுதான் ஒரு பெரிய ஒரு சோதனை. சில வயசானவங்க, அதாவது 80-90 வயசுலாம் வாழ்ந்துருப்பாங்க. சிலர் வந்து பாஸ்டர் தேவ சித்தம் நிறைவேற, என்ன தேவ சித்தம் கரெக்டா அவங்க சொல்லும் போதே தெரியும். ஆமா, கடைசி இப்படி இருந்தவன் தான் யோபு. அந்த யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை இதை செய்கிறவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். சிறையிருப்பு மாறினா என்னுடைய முன்னிலைமையை விட என் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். உபாகமம் 30:3 தானே படிச்சோம். அந்த 3வது வசனத்துல உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்கிறார். 4-5 வாசிங்க. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும், அதாவது
சிறையிருப்பினுடைய மேக்சிமம் எங்க அடைக்கப்பட்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம். சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டவன முன்னிலைமை பார்க்கலாம், பிதாக்களை பார்க்கலாம் அதிகமாய். அதாவது வாய்ப்பே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில் இருந்தா கூட கர்த்தரால் வெளியே கொண்டு வர முடியும். சங்கீதம் 77 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து பாதாளத்திலிருந்து என்னை ஏறி வர பண்ணி, அடுத்த வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். அப்போ ஆண்டவரே, யோபுவின் ஜெபம் என்ன? அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தால் சிறையிருப்பு மட்டும் மாறட்டும், முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்வார். சிறையிருப்பு மாறும்போது பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். சிறையிருப்பு மாறும்போது ஆமே ஹல்லேலூயா, நஷ்டப்பட்டது திரும்ப கிடைக்கும். யாத்திராகமம் 5 நமக்கு தெரியும், வேலை செய்யறாங்க ஆனா வைக்கோல் எல்லாம் பிடிச்சு வைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா பிரயாசத்துக்கு பலனை பார்க்கல, உழைக்கிறாங்க பலன் இல்லை, உழைக்கிறாங்க பலன் இல்லை. ஆனா கர்த்தர் ஏற்கனவே மோசையை கொண்டு சொன்னார், உங்களை நான் வெளியே கொண்டு வரும்போது வெறுமையா வெளியே கொண்டு வர மாட்டேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நடந்தது என்ன தெரியுமா? 12வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்ட போய் கேட்கிறாங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். நல்ல கவனமா கேளுங்க. எகிப்திலிருந்து எனக்கு என்ன எப்படியாவது இந்த கம்பெனில இருந்து வெளியே விட்டா போதும். கர்த்தர் அந்த சிறையிருப்பை திரும்பும் போது அவங்க அத்தனை காலம் அங்கே வடித்த வியர்வையின் பலனை வாங்க வச்சுட்டு தான் வெளியே கொண்டு போகிறார். ஏசாயா 62வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு, அடுத்த வார்த்தை வாசிங்கள், நல்ல கவனிங்க, உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும். அவன் நாம் பிரயாசப்பட்ட அந்த பலனை என்னால் அனுபவிக்க முடியலன்னா நான் சிறையிருப்பில் இருக்கிற அர்த்தம். எவ்வளோ உழைக்கிறாங்க. சிலர்லாம் ஃபோன் பண்ணும், 8 மாசம் ஆச்சு சேலரி போட்டு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா ஏதோ கொஞ்சம் போட்டு விடுவாங்க. புருஷன் வெளிநாட்டில் வேலைக்கு இருப்பாங்க, மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்லல, சிறையிருப்பில் இருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸுக்கு எகிப்தில் வேல்யூ கிடையாது. 10 மாசம் 8 மாசம் வேலை பார்த்துருப்பாங்க, வேண்டான போவாங்க. 8 மாசம் உழைப்புக்கு பலன் இருக்கு, அதை எப்படி வாங்காம போக முடியும்? அதனால ஒரு சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான், சரி அப்ப ஏன் நீங்க அங்க வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, 2 வருஷம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதுக்காக நான் கொஞ்சம் கிடைக்கும்னு நம்பி சகிச்சிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பு மாறுவதாக. உன் உழைப்பின் பலனாகிய உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் இனி குடிப்பது இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பிரயாசத்தின் பலனை ஆண்டவரே இன்னும் கையில வாங்காம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாறுவதாக, நஷ்டப்பட்டது திரும்ப கிடைப்பதாக. ஆமென். சிறையிருப்பு மாறும்போது உண்டாகிற அடுத்த ஆசீர்வாதம் 3வது எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. சமாதானமான வாழ்க்கை. இன்னைக்கு ஏன் யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே போனார்? இனி இருந்தா பிரச்சனை. அதுதான் யாக்கோபுடைய பேரே பைபிள் என்ன சொல்லுங்க? கூடாரவாசி. வீட்டிலே இருந்து பழகினவன், ஆனா வீட்டுல இனி இருந்தா பிரச்சனை. வீட்டுல பில்லோ இருக்கு, பெட் இருக்கு, கட்டில் இருக்கு, அங்க படுத்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு வனாந்திரத்துல ஒரு கல்லை வச்சு படுத்துட்டு இருக்கிறான். சமாதானத்தை இழந்துட்டான். வீட்டுல சிறையிருப்பு திருப்பி கர்த்தர் கொண்டு வரும்போது எங்க சமாதானமா வாழ முடியலையோ அங்க கர்த்தர் சமாதானமாய் வாழ வைப்பார். அதான் தாவீது வழியில சொல்றாரு, 43 சங்கீதம் 2வது வசனம் நினைக்கிறேன், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும். ஆண்டவரே ஏன்பா
நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்? நான் ஏன் துக்கத்தோடு? ஒரு இடத்துல என்னால நிம்மதியா இருக்க முடியுதா? காட்டுல இருந்து அங்க வரான், வனாந்திரத்துல இருந்து அங்க தேடி வரான், வீட்டுல இருக்க முடியல. தாவீதுடைய நிலைமையை பாத்தீங்களா? வீட்டுல படுத்து தூங்குனா சவுல் கொன்றுவான்னு சொல்லிட்டு தாவீது இருக்கிறது மாதிரி அங்க இருக்கிற பில்லோலாம் வச்சு செட் பண்ணி மீகால் வச்சுட்டாங்க. தாவீது இறங்கி ஓடுறாரு. தாவீது அங்க உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். என்னைக்குப்பா இந்த சவுல் வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்க விட்டான்? தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, அவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டான். பாத்தீங்களா? அதுதான் சிறை பிடிக்க நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு அவனுடைய பிடியில் இருக்கிறவன் வளர்றதே பிடிக்காது. அப்படிப்பட்ட சவுலின் ஆவி, அந்த பொல்லாத ஆவி இந்த அனுபவத்தில் இருக்கிற எல்லாரும் விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்துல. தாவீதே, நீ கொஞ்சம் சகோதரர்களை பாருங்க, அவன் யுத்த காலத்துல வந்து பிடிக்கல, நீ கொஞ்சம் ஆடமே, நீ அப்படி நீ கொஞ்சமா தான் இருக்கணும், நீ கொஞ்சமா தான் இருக்கணும். ஆமென். அது ஒரு பொல்லாத ஆவி. ஒருத்தங்க வளர்ச்சி பார்த்து பிடிக்கலனாலே நம்ம என்னதான் வெள்ளையும் போட்டு அந்நிய பாஷை பேசினாலும் தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. ஆனா ஆவியானவர் போய் வருஷம் இருக்கும். நம்ம அந்த அது ஒரு பார்வனுடைய ஆவி இல்ல, ஃபீலிங்ஸுக்கு அவன் அவன் அழு அழு என்ன வேணாலும் அழு. அவனுடைய ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சமாதானமே இல்லை. அந்த சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபு திரும்பி வந்து பைபிள் சொல்லுகிறது அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அப்பா சமூகத்துல நான் யாக்கோபுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். நான் ஏசான்னு சொல்லிடாதீங்க. ஏமாத்தி ஈசாக்கிட்ட வாங்கிடலாம், அங்கிருந்து வாங்க முடியாது. நீங்க யாக்கோபுன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அதாவது நீங்க யாரோ அதை அப்படியே வெளிப்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட. உங்களோடு போராடினவர்கள் உங்களோடு வந்து சமாதானமாவாங்க. 20 வருஷ பகையை சுமந்து கொண்ட ஏசா அடுத்த அதிகாரத்துல வந்து ஒப்புரவாகிறான். ரீசன் என்ன? அவன் யாக்கோபு என்றான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தேவனிடத்தில் சொல்லுங்கள். நான் புசிக்க கூடாதுன்னு விளக்கண கனியை புசிச்சான்னு கேட்டா, ஆமா ஆண்டவரே புசிச்சுட்டேன்னா சரித்திரம் வேற மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவன் தன்னை மறைக்கிறதுக்கு நீங்க உன்னை கட்டி வச்சுங்களே பார்த்து. இப்படி நிறைய ஆதாமுங்களும் இருக்காங்க. ஏவாள் லேசப்பட்டாளா? இப்ப பாரு என்ன ஒண்ணு இருக்க சர்ப்பம். அதாவது ஏவாள் பிசாசுக்கே டஃப் கொடுப்பாங்க. கடைசியில் என்ன மாட்டி விட பாரு. இல்ல ஆமாண்டவரே நான் படிச்சுட்டேன்ப்பா, நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா. ஏய் உன் பேர் என்ன? நான் யாக்கோபு. நீ யாக்கோபுன்னு சொன்னா ஈசாக்கிட்ட வேல்யூ கிடையாது. உன் ஃபீலிங்ஸுக்கு எங்க வேல்யூ தெரியுமா? அங்க பைபிள் சொல்லுது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அங்கெல்லாம் ஏசான்னு சொன்னா நல்ல, ஏன்னா ஏசாவை ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். சமாதானமான வாழ்க்கை. ஏசாயா 5 இருக்கிறது, சாரி யோபு 5 இருக்கிறது, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பு. ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எங்க வீட்டுல சமாதானம், குடும்பமா பந்தியை சுற்றிலும் அவன் எல்லாம் சேர்ந்திருந்து மகிழ்ச்சியாய் சாப்பிடு. எத்தனை குடும்பங்கள் இது நஷ்டமாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கிறது. புருஷ மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்திருந்து அவன் கஞ்சியா இருந்தாலும் சேர்ந்திருந்து சந்தோஷமா சாப்பிடுறது. அது எவ்வளவு அது பிளஸ்ஸிங்க. ஆமென். ஆண்டவரே, இதை தடை பண்ணுகிற சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக 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 விலகுவதாக. ஆமென். 2 வார்த்தையை சொல்லிட்டு ஜெபிக்கிற. சிறையிருப்பு மாறும்போது களிப்பின் சத்தம் உண்டாகும். எரேமியா 33:11. எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல இருக்கும்படி சிறையிருப்பை திருப்புவேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன். சிறையிருப்பு திருப்பப்படும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சத்தம், திருமண தடைகள் மாறுமா, மணவாளனின் சத்தம் கேட்கும், மணவாட்டியின் சத்தம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை, நமக்கு தெரிஞ்ச வசனம் மட்டும் தான் வாயில வரும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும். சிலர் பார்த்திருக்கீங்களா, வீட்டில் சங்கடமா இருப்பாங்க, சர்ச்சில் வந்து சந்தோஷம் ஆயிடுவாங்க. சிலர் வீட்லயும் துக்கம், அந்த துக்கத்தினால இங்க வந்து அவங்களால. ஆனா சிறையிருப்பு மாறும்போது சர்ச்சில் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்களோ அதே போல குடும்பத்துல எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர்? ஆண்டவரே, சிலருக்கு மீட்டிங் முடிஞ்சாலே வழி வந்துடும், ஐயோ முடிஞ்சிட்டான்னு. சிலருக்கு எப்படா முடியும் இருக்கும். சிலருக்கு சில பேருக்கு முடிச்சுட்டு போதுக்கே மனசு இல்லாம வெளியூர்ல இருந்தெல்லாம் சிலர் வருவாங்க பாருங்க. அப்படி போகும்போதே நினைச்சு
வரோம். சர்ச்சில் படிக்கிற ஒரு பிள்ளை ஹாஸ்டலில் நிற்கிறான். மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவான். வரும்போது சிரிச்சிட்டு வருவான், போகும்போது ஜோமனை வந்து நிற்ப முகத்தை பார்த்தா 7 வருட கொடும் பஞ்ச மாதிரி அப்படி அவ்வளோ சங்கடம். ஆமாம். அப்போ வீட்லேயும் மகிழ்ச்சி. ஆமாம், கர்த்தரால செய்ய முடியும். ஆமாம். ஒரு விஷயம் உங்கள் வலது கரத்தை ஆண்டவரே, இங்கே கொண்டு வந்து இங்கே எனக்கு கிடைக்கிற தேர்தல், இங்கே எனக்கு கிடைக்கிற ஆறுதல், இங்கே எனக்கு கிடைக்கிறது சந்தோஷம் என்ன நீங்கள் வச்சிருக்கிற கூடாரத்தில் வேணும், என்னை நீங்க வச்சிருக்கிற இடத்துல வேணும் வேணும். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது இப்படி நடக்கும் சகோதரா, இப்படி நடக்கும் சகோதரி, இயேசுவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். ஆமென். நமக்கு தெரியும், பாபிலோன் ராஜா இஸ்ரவேலரை யூதாவெல்லாம் சிறைபிடிக்கிறான். அப்பொழுது அங்கே இஸ்ரவேலின் ராஜாக்கள் மாறுகிறார்கள். யோயாக்கின் ராஜாவா எழும்புகிறான். அப்பொழுது பாபிலோனிலே ஏவில் மெரோதாக் என்கிறவன் ராஜஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், எரேமியா 52வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாதனால 31 முதல் 34 வரை உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சிறையிலிருந்து அவனை வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து சிறையிருப்பின் வஸ்திரத்தை அவனை விட்டு அவன் மாற்றி ராஜ சமூகத்திலே தினமும் போஜனம் பண்ணும்படி செய்தான். சிறையிருப்பு மாறும்போது ராஜ மேன்மை கிடைக்கும். அடுத்த வசனத்துல அந்த 34 வாசிங்க. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தம் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின் அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. ஒரு ராஜா தன் சிறையிருப்பில் இருக்கிற ஒருவனை வெளியே கொண்டு வந்து அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு வேண்டியது கொடுக்க வந்தது என்று சொல்லும் போது, ஒரு நிலையில்லாத ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு, தன் கீழ் இருக்கிறவனுக்கு இவ்வளவு செய்ய முடியுமானால், நிலையான ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த ராஜ மேன்மை கிடைக்கும். இந்த ராஜ மேன்மையின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கடைசி வர வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும், மரண நாள் பரியந்தம். அதாவது அவனுக்கு எவ்வளவு, அவன் எப்போடா ரிட்டையர் ஆகிறான், அன்னையோட அவனுக்கு பென்ஷனை கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணு, அப்படி இல்லை. ராஜ கட்டளை என்பது அவனுடைய மரண நாள் பரியந்தம், அவனுடைய கடைசி வர கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ராஜ சமூகத்தில் அவனுக்கு டெய்லி அப்பம் புசிக்கிற பாக்கியம். சிறையிருப்பு மாறும்போது, மொர்தெகாயின் சிறையிருப்பு மாறின போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது ராஜ மேன்மை. ஆமோனால சிறையிருப்பு, அந்த ஆமோன் கண்ணுக்கு முன்னாடியே ராஜமேன்மை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி. அப்போ இதுல எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில கட்டாக இருக்கு அல்லது ஸ்டாப் ஆகிருக்கிறது? பின்னிலைமை மோசமா போயிட்டு இருக்கா முன்னிலைமை விட? அல்லது உழைப்பின் பலன் வேற யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? அல்லது வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க முடியலையா? வீட்டுல மகிழ்ச்சியின் சத்தம் நஷ்டப்பட்டு விட்டதா? அல்லது கிடைக்க வேண்டியதெல்லாம் ஆமா இன்னும் நான் சிறுமைப்படுத்திக் கொண்டு தானே இருக்கிறேன். இந்த சிறையிருப்பின் வஸ்திரம் எப்பொழுது மாறும்? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதை மனதிலே வைத்து சிந்தித்து தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி அவருக்கு செவி சாய்க்க உன்னை தாழ்த்துவாயானால், கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புறது மாத்திரமல்ல, உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருகி இருக்க செய்வார். ஒரு 2-5 நிமிஷத்தில் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு அல்லது எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் இதுல எந்த காரியத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க, நஷ்டப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த சிறையிருப்பிலிருந்து கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி செபிக்கலாமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா இந்த காரியம், இந்த சிறையிருப்பை மாத்துங்க. என் முன்னிலைமையை பார்க்கல, முன்னாடி நல்லா இருந்தேன்ப்பா, பின்னிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த சிறையிருப்பை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. வீட்டுல சமாதானமா இருக்க முடியலையேப்பா, சமாதானமா இருக்க முடியலையே. அப்பா வாராருன்னு கேட்டாலே பிள்ளை போய் ஒளிஞ்சுக்குது, மனைவி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு வேதனையான தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம யாக்கோபு திரும்பி வந்து சுகமாய் அமர்ந்திருப்பான். அப்பா வீட்டுல சமாதானமா இருக்க முடியாத நிலையில காணப்படுகிற அந்த சிறையிருப்பை தயவாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரை கஷ்டப்பட்டு இரவு பகலா உழைச்சோம் ஆண்டவரை, அந்த பிரயாசத்தின் பலனை இன்னொருத்த அல்லவா சாப்பிட்டுட்டு இருக்கிறா, இன்னொரு ஆள் அல்லவா இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடையன் என்று உடைய வலது கரத்தின் மேல ஆணையிட்டீரே, என் பிரயாசத்தின் பலனை நான் காணும்படிக்கு என் சிறையிருப்பை திருப்புங்கப்பா, சிறையிருப்பை திருப்புங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு நாட்களா வீட்டுல ஆச்சுப்பா இந்த மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டு,
ஆமென். மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம். எவ்வளவோ பார்க்கிறோம், சில பெற்றோருடைய கண்ணீர் எவ்வளவோ பார்க்கிறோம், ஒண்ணுமே வாய்க்கப்பட மாட்டேங்குது. ஆண்டவரே, இந்த வேதனையோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பு மாறட்ட ஆண்டவரே. சீக்கிரமாய் அந்தந்த குடும்பங்களிலே அந்த மணவாளனின் சத்தம், அந்த மணவாட்டியின் சத்தம் கேட்பதாக கர்த்தாவே கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றும் ராஜா அல்லவா? ஒரு பாபிலோன் ராஜாவே யூதா ராஜா கிட்ட அன்பா பேசுவானா? நீர் அன்பின் உறைவிடம் அல்லவா? நீர் அன்பாவே இருக்கிறவர் அல்லவா? ரெண்டு கைகளை உயர்த்தி எங்களிடத்தில் இருக்கிற சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுவீராக. இன்னும் எங்களிடத்தில் அந்த சிறையிருப்பின் வஸ்திரம் இருக்குமானால் தயவாய் மாற்றுவீராக, தயவாய் மாற்றி போடுவீராக. அப்படியே கைகளை உயர்த்தி வைக்கலாம். நான் ஜெபித்து முடிக்கிற நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று நீர் இந்த நாளில் எங்களோடு பேசி நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கையில இந்த சிறையிருப்பின் அனுபவம் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அது மாறுவதாக. சிறையிருப்பு திருப்பப்படும் போது பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதாக. சிறையிருப்பு மாறும்போது ஆண்டவர் உழைப்பின் பலனை காண முடியும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. சிறையிருப்பு திருப்பப்படும் போது கூடாரத்திலே சமாதானத்தோடு இருக்க முடியும். அப்படியே தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பார்களாக. சிறையிருப்பு திருப்பப்படும் போது மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம் ஆலயத்தில் இருக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்களோ அப்படி அவங்க குடும்பங்களில் இருப்பார்களாக. சிறையிருப்பு திருப்பப்படும் போது ராஜ மேன்மை உண்டாகும். மேன்மைப்படுத்தும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.